இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து தலையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனங்களும் வலைத்தளங்களில் போகிறது. அண்ணாமலை எடுத்த முடிவு அது அவருடைய சுயாதீனமான முடிவு. அதில் வந்து நம்ம வந்து அந்த டிட்டர்மினேஷன் வெதர் திஸ் மே பி ரைட் ஆர் ராங்குங்கிறத வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது. சுயாதீன முடிவு. ஆனால் அந்த சுயாதீன முடிவில் அவர் என்ன தவறு பண்ணியிருக்காருன்னு நான் ஏற்கனவே ஒரு செய்தி வந்த உடனே டக்குன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அதே செய்தியை பல பேரும் பேசுகிறாங்க. அவர் 2 நாள் அங்கே தாமதித்தார் பாருங்க, கிட்டத்தட்ட அது அவருக்கு ஒரு 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 பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இன்றைய அது மோடியினுடைய பி டீம், பாரதிய ஜனதாவின் பி டீம், எல்லாரையுமே பி டீமுங்க. சீமானே பி டீம் சொல்லும்போது இவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த 2 நாள் அவர் ஏன் தாமதித்தார்? அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை. அது அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ அவருக்கு இந்த எண்ணம் எப்பொழுது தோண்டி இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த டிசம்பர் 4ஆம் தேதியே இந்த செய்திகள் கடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் தீவிர முடிவு எடுத்தது விஜயனுடைய வெற்றிக்கு அப்புறம் தான். இப்போ இவருடைய டார்கெட் என்னவென்றால், இவர் ஒரு கால்குலேஷன் போடலாம். அந்த கால்குலேஷன் என்னன்னா, மெயினாக இவர் ஃபஸ்ட்டு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு சாதி பின்னணியை அவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் சாதி வெறியரெல்லாம் அல்ல, கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு முகமாக தான் முதலிலே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு எடப்பாடியை அவர் பலி கொடுக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. எடப்பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவரை பலி கொடுக்கணும். அவர் ஒன்றுக்காக மாட்டார், நான் தான் கொங்குவினுடைய முகம் என்று. ஆனால் அவருக்கு பேக்கப்பில் வந்து நிறைய செல்வங்கள் தேவை இருக்குது. அது கொங்கு மண்டலத்திலேருந்து அவர் திரட்டுவார். அந்த வலிமையெல்லாம் கேட்காமல் அரசியலில் இறங்க மாட்டார். இதில் முதல்ல பலிகடை ஆக போகிறது எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக பலியாகிட்டே இருக்குது. இதில் அவர் வந்து பலிகடா ஆக போகிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு ஒரு எண்ணம் இப்பொழுது உருவாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்றால், விஜய் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை விட நாம் ஏன் ஏற்படுத்த முடியாது என்று அவர் நம்புகிறார். விஜய்க்கு 52 வயசு, இப்போ உதயநிதிக்கு 48 வயசு, இவருக்கு 41 வயசு. ஆனால் உண்மையிலேயே இவருக்கு வந்து மற்றவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, தாவேகா என்னென்ன தவறுகளை செய்கிறதோ அந்த தவறுகளின் அடிப்படையிலே தான் இன்னும் புதிய ஒரு கட்சி உருவாக முடியும். தற்போது வயது முதிர்ந்தவர்களை தாண்டி தமிழ்நாடு ஒரு களம், ஒரு இளைய தலைமுறைகளை நோக்கி ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சூஃபியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழமுதன். தற்பொழுது புதிதாய் ஒரு கட்சி வந்து உதயமாக போகுது. தற்பொழுது அது இயக்கமாக இருக்கு. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காரு. பாஜகவில் இருந்து தற்பொழுது விலகியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மீது ஒரு பார்வை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. 12 மணிக்கு அந்த வெப்சைட் வி ஆர் த லீடர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே 2 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஒரு பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்து எனக்கு கிடையாது, நான் ஒரு பெரிய நடிகரும் கிடையாது, ஒரு பாரம்பரியமான பரம்பரையிலேருந்து நான் வரல, ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், கல்ட்டு பாலிடிக்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய கட்சியில் நிரந்தர தலைவர் கிடையாது, நிரந்தர எம்எல்ஏக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. நிதானமாக ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சொல்ல வந்ததில் மெயினான விஷயங்கள் இப்போ நான் சொன்னது தான். இப்போ இந்த அண்ணாமலையினுடைய கட்சி துவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இன்னைக்கு கரெக்டாக 12 மணி அவருடைய இன்டர்வியூ வந்து சமூக வலைத்தளங்களில் போனது. பிரதானமான டெலிவிஷன் தமிழ்நாட்டில் வழக்கத்துக்கு மாறாக இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதில் அண்ணாமலையை பற்றி அதற்கிடையில் ஏராளமான விமர்சனங்கள்
மலைகள் போல குவிய ஆரம்பிச்சிட்டு. நம்முடைய சமூக வலைத்தளங்களில் எல்லாத்தையும் விமர்சிப்பது இயற்கை தான். முதல்ல அண்ணாமலை வந்து ஒரு சிறந்த ஆளுமை என்றாலும் கூட அரசியலில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பார்வை புரிதலை தாண்டி கொஞ்சம் மிகைப்படுத்த விட்டதாக நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை தப்பாக சொல்லுவார். ஆங்கிலம் பேசினவர்களெல்லாம் சரியான ஆட்கள்னு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. இங்கிலீஷ் பேசுவார், கன்னடம் பேசுவார், ஹிந்தி சுமாராக தான் பேசுவார், தமிழ் பேசுவார். சொந்த ஊர் நம்முடைய குப்புசாமி கவுண்டருடைய பையன். அவர் சொல்கிறது சரிதான். ரொம்ப சாதாரண பின்னணியிலேருந்து வந்தார். எளிய நடைமுறை, விவசாய குடும்பம், பிஎஸ்சியில் படித்தார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வந்தார். ஆனால் இங்கே தமிழ்நாடு இப்போ இந்த யூடியூப்பில் இல்லை, சில தொலைக்காட்சிகளில் எனக்கு ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்குது. நானும் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். கேரளாவில் ஒரு விமானம் வந்து துபையிலேருந்து வந்து ரன்வேயை விட்டு அந்த பக்கம் தாண்டி போயிட்டு, இதுக்கு என்ன காரணம்னு ஒரு அரசியல் விமர்சகர்கிட்ட கேட்குறாங்க. இதுக்கு காரணம் கேட்டால் எனக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக புரியுங்களா? ஐயா, நான் ஒரு அரசியல் விமர்சகர். எனக்கு கேரளாவில் ஃப்ளைட்டில் ரன்வேயில் இறங்குது. ரன்வேயில் இறங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டுன்னா அதுக்கு அந்த அரசியல் விமர்சகர் அவர் ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்கிறார். அது எனக்கு புரியல. எப்போவுமே தெரிஞ்சுக்கிடுங்க, ரெலவெண்ட்டாக இருக்கணும். அரசியல் மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ இது அதே மாதிரி அண்ணாமலை என்னன்னு சொன்னோன்னா எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதாக ஒரு ஆளுமையாக உருவானார். அப்படி நினச்சாங்க. பாரதிய ஜனதாவில் நிறைய நண்பர்கள் நட்டு பேசுவாங்க. எனக்கு அதிக நண்பர்கள் பாஜகவில் தான். அண்ணாமலை அப்படி இப்படி சொல்லி சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு திறமையானவன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்து தலையில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்து விட்டார் அப்படிங்கிற விமர்சனங்களும் வலைத்தளங்களில் போகிறது. அண்ணாமலை எடுத்த முடிவு அது அவருடைய சுயாதீனமான முடிவு. அதில் வந்து நம்ம வந்து அந்த டிட்டர்மினேஷன் வெதர் திஸ் மே பி ரைட் ஆர் ராங்குங்கிறத வந்து நம்ம அதை சொல்லக்கூடாது. சுயாதீன முடிவு. ஆனால் அந்த சுயாதீன முடிவில் அவர் என்ன தவறு பண்ணியிருக்காருன்னு நான் ஏற்கனவே ஒரு செய்தி வந்த உடனே டக்குன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அதே செய்தியை பல பேரும் பேசுகிறாங்க. பரவாயில்லையே, நானே நினச்சிக்கிட்டேன். நம்ம கணிச்சது பலரும் கணிச்சு தான் இருக்காங்க. அவர் நேரடியாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு கடிதாசி கொடுத்து விட்டு நான் விலகுகிறேன்னு சொல்லி சென்னையில் அவர் மீட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் 2 நாள் அங்கே தாமதித்தார் பாருங்க, கிட்டத்தட்ட அது அவருக்கு ஒரு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இன்றையே அது மோடியினுடைய பி டீம், பாரதிய ஜனதாவின் பி டீம், எல்லாரையுமே பி டீமுங்க. சீமானே பி டீம் சொல்லும்போது இவரை சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த 2 நாள் அவர் ஏன் தாமதித்தார்? அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை. அது அவர் தான் பதில் சொல்லணும். இரண்டாவது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மண், இலக்கியம், தமிழ் இலக்கியம், தமிழர்களுடைய பண்பாடு ரொம்ப கேட்பதற்கே ரொம்ப சிறப்பாக தான் இருக்கிறது. அதெல்லாம் நல்ல சிறப்பு தான். நான் அந்த அடிப்படையிலே போகிறேன். நான் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதியே மத்திய தலைமைக்கு தெரிவித்து விட்டேன். நான் போக போகிறேங்கிற தகவலை டிசம்பர் 4 தெரிவித்து விட்டேன். எலெக்ஷன் கழிக்க காட்டி நீங்கள் இருங்க, அப்புறம் நீங்கள் போங்க அப்படி. இந்த விஷயங்களெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது அவருக்கு ஒரு செட்பேக். இதெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு கட்சியிலேருந்து நான் விலகிறேன் முடிவு பண்ணேன், விலகிட்டேன்னு சொல்லணும். இது எல்லாம் பேசுகிறது அவருடைய, அவர்கிட்ட சொல்கிறது இல்லை. இவர் அதை பப்ளிக்கில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் 4 மாதமாக இருந்தார்? சில விஷயங்களை குட்டி கொளுத்தாலும் வழுக்குத்தான்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, கிராமப்புறங்களில் ஆட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க ஊர்களில் கிராமப்புறங்களில் பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த முதிர்மை 41 வயசுலலாம் பெரிய முதிர்மை இல்லை அப்படின்னு பார்க்க முடியாது. இன்றைக்கி அவர் பேசினதில் 2 தலைவர்கள் பெயரை அவர் ஒரு செக்யூலராக உருவகப்படுத்தியிருக்கிறார். ஒரு தடவை வந்து ஐயா நல்லகண் அவர்களுடைய பெயரையும் அவர் சொன்னார். ஏபிஜே அப்துல் கலாமுடைய அந்த புறா அமைப்பு ஆர்கனைசேஷன்ஸ் இதை பற்றியும் அவர் பேசினார். இப்போ அவருக்கு இந்த எண்ணம் எப்பொழுது தோண்டி இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, அந்த டிசம்பர் 4ஆம் தேதியே இந்த செய்திகள் கடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் தீவிர முடிவு எடுத்தது விஜயனுடைய வெற்றிக்கு அப்புறம் தான். இந்த விஜயனுடைய 108 தொகுதிகள் அவர் வென்ற பிறகுதான் இவர் ஒரு தீவிரமாக இவர் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்றைக்கி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்தார். ரஜினிகாந்த் இந்த நாட்டிற்கு தேவையானால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு சூட் ஆவாரா? அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கோவிட் காலத்தில் அவருக்கு பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் அவர் மனவிட்டு பேசியிருந்தார். அப்போது அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள், இவர் நம்ம பேர் என்னது, தமிழருவி மணியன் போன்றவர்கள் எல்லாம் அந்த கதையெல்லாம் அவர் சொன்னார். அதெல்லாம் இப்போ இன்றைக்கி வலைத்தளங்களில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. கடைசியில் இப்பொழுது அர்ஜுனமூர்த்தி இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அர்ஜுனமூர்த்தி ரஜினிகாந்துடைய ஆளுன்னு சொல்லி
கடைசியில் ரஜினிகாந்த் அவரை விட்டு போக அர்ஜுனமூர்த்தி இப்போது பாஜகவுக்கு போயிட்டார். அதே மாதிரி இவர் ஏன் இருக்க மாட்டார் அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை பேசுகிறத நாம் பார்க்கணும். சரி, அதை விட்டுருங்க. இப்போ இவருடைய டார்கெட் என்னவென்றால் இவர் ஒரு கால்குலேஷன் போடலாம். அந்த கால்குலேஷன் என்னன்னா, மெயினாக இவர் ஃபஸ்ட்டு வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு சாதி பின்னணியை அவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் சாதி வெறியரெல்லாம் இல்லை, கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு முகமாக தான் முதலிலே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு எடப்பாடியை அவர் பலி கொடுக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. எடப்பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவரை பலி கொடுக்கணும். அவர் ஒன்றுக்காக மாட்டார், நான் தான் கொங்குவினுடைய முகம் என்று. ஆனால் அவருக்கு பேக்கப்பில் வந்து நிறைய செல்வங்கள் தேவை இருக்குது, அதை கொங்கு மண்டலத்திலேருந்து அவர் திரட்டுவார். அந்த வலிமையெல்லாம் கேட்காமல் அரசியலில் இறங்க மாட்டார். அரசியலுக்கு அவ்வளோ பணம் தேவை, ஆண்டுக்கு பல 100 கோடிகள் தேவை, அதை கொடுப்பார்கள். ஒரு 10 தொழிலதிபர்கள் சேர்ந்தாலே 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு கொடுப்பாங்க, வெளிநாடுகளில் இருக்காங்க. இதில் முதல்ல பலிகடா ஆக போகிறது எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக பலியாகிட்டே இருக்குது, இதில் அவர் வந்து பலிகடா ஆக போகிறார். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு ஒரு எண்ணம் இப்பொழுது உருவாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றால், விஜய் ஏற்படுத்திய ஒரு தாக்கத்தை விட நாம் ஏன் ஏற்படுத்த முடியாது என்று அவர் நம்புகிறார். விஜய்க்கு வந்து எந்த பேச்சும் கிடையாது, 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து ஒன்றும் இல்லை, 6 மாதத்துலேயும் பெருசாக ஒன்றும் இல்லை, 6வது மாதம் கூட இப்போ வரைக்கும் போய் மக்களை சந்திக்கலை, ஒரு ப்ரெஸ் கூட அவர் மீட் பண்ணலை. ஆனால் இவர் தொடர்ந்து 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 இவர் வந்து ஒரு இது பண்ணுறார். அதான் அவரே சொல்கிறாருல, நான் பெரிய நட்சத்திரம்லாம் கிடையாது, சாதாரண மனிதன் அப்படின்ட்டு. அந்த சாதாரண மனிதனால் விஜய் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? ஏற்படுத்த முடியுன்ற நம்பி அதை வெளியே சொல்லலை. அது அவருடைய பொலைட், அதாவது அவர் வந்து ரொம்ப கைண்டாக நல்ல ஒரு அமைதியான ஒரு ஆளாக தன்னை காட்டிக்கிறதுக்கு அது புரியுது. நான் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லைங்க. பொதுவாக எல்லாருமே நான் பெரிய ஆள்னு சொல்ல மாட்டாங்க. நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, நான் நம்ம பேக்ரவுண்ட் ரொம்ப பின்னணியான. இன்றைக்கி அண்ணாமலை வந்து பெரிய ஆள் தான், அவங்க அப்பா வந்து பெரிய ஆள் இல்லை, இப்போ அண்ணாமலை வந்து பெரிய ஆள் தான். பெரிய ஆளாக இருக்க பட்சத்தில் திமுகவில் இவரை கடைசி வரைக்கும் கைது செய்ய முடியல. திமுகவுக்கு எதிராக சூட்கேஸ் கலாச்சாரம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ அவர் இப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா, சரி பரவாயில்ல, இப்போ நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நமக்கு தமிழ்நாட்டுடைய களம் வந்து பாரதிய ஜனதா சரி வராது. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அது பாரதிய ஜனதா தலைவர்களுக்கும் அது கொஞ்சம் பின்னணியில் புரிந்தாலும் அவர் புரிந்திருக்கிறார். தமிழ்நாடு எப்பொழுதும் ஒரு தமிழ் தேசியம் என்றால், இப்போ திராவிட தேசியம் என்பதெல்லாம் ஒரு மண் இல்லை, எல்லாமே ஒரு தேசியம்தான். அந்த அடிப்படையில் நாம் வந்தால் நாம் ஒரு இளைஞராக இருக்கிறோம், ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அந்த மாற்றத்தை எப்படி ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், அந்த மேற்கு மண்டலத்திலிருந்து நாம் அதை ஆரம்பிக்கலாம் என்று அவர் சொல்கிறார். இதில் ஒரு 2 விதமான சில சிக்கல்கள் இருப்பதாக நண்பர் மூத்த பத்திரிகையாளர் ஒரு முறை இப்பொழுது என்னிடத்தில் ஃபோனிலே பேசினார். வருகிற நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் என்னோட பேசினார். அப்போ அவர் சொன்னார், தெளிவற்றதாக இருக்குது அப்படின்னு, ஒரு ஆம்பிகியூட்டி. அதாவது ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்கணும், இதில் ஒரு தெளிவில்லை அப்படின்ன மாதிரி அவருடைய கொள்கை என்ன. அப்போ அவர் அவர் சொல்கிறாரு, இவர் முதலாவதாக இவர் ஆரம்பிப்பது ஒரு அமைப்பு தான். இந்த அமைப்பு இயக்கம் தானே, இயக்கம் என்றால் அமைப்பு தான். அந்த அப்படி ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணுறாரு. அதற்கு பிறகு அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அதை குறித்தெல்லாம் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை ஒன்றும் இல்லை என்பது கரெக்டாக இருக்கா? இயக்கம் டு கட்சி அப்படிங்கிறதுக்கெல்லாம் இயக்கத்திலேருந்து அரசியல் ஆகிறது வேற. இவர் ஏற்கனவே அரசியல்வாதி ஆகி பிரபலமான முகமாகி NDTVலேருந்து எல்லா டிவியும் ஒரு டெய்லி போகிட்டு கடைசியில் மறுபடியும் இயக்கத்துக்கு போகிறார். மேல்படி ஏறி 2வது கீழ்ப்படி வந்து மறுபடியும் அரசியலுக்கு வருகிறார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னாரு. அவரே சொல்லியிருக்கிறார், ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்தார், நான் BL சந்தோஷோடு என்னுடைய குரு, அவர் தான் இவர் அரசியலுக்கு கொண்டு வந்தார். நான் இங்கே அன்றைக்கே பேசியிருக்கேன், நீங்கள் கூட என்ன கூட்டம்லாம் கேட்டீங்க, BL சந்தோஷம் அதையும் கோட் பண்ணியிருக்கார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் என்ன சில டவுட்ஸ் வருதுன்னா, சில செய்திகள் வந்தது, அந்த செய்தியில் உண்மைத்தன்மை பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா முதலாவது தன்மை என்னவென்றால், இவர் வந்து போனது பிஜேபி அலோவ் பண்ணலை, ரைட், ஒரு நல்ல முகமாக இருக்கார், அது ஒரு டிராவிடியன் ஃபேஸ், ஒரு தமிழ்நாட்டு முகம், அப்புறம் ஒரு மத்தியதர சமூகத்தை சார்ந்தவர், ஒரு பிராமணிக்கல் ஃபோர்ஸ் அவர் இல்லை. அதனால் அவர் வந்து ஒரு OBC கம்யூனிட்டியுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். ஏற்கனவே கொங்கு மண்டலம் அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவர் போகிறது பாஜகவுக்கு இழப்பு என்றாலும் மற்றவர்கள் சொன்னதாகவும் சில பிரச்சனைகள் வருகிறது. அவர் சரி போய் கட்சி ஆரம்பித்தால் நல்லது தானே, கொஞ்சம் ஆரம்பித்தால் பின்னால் நமக்கு ஒரு வழி கிடைக்கும், இப்படியும் ஒரு திட்டத்தோடு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிறதும் இன்றைக்கி சமீட்சையில் போய் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எம்ஜிஆர் அன்றைக்கு இருக்கிற போது மூக்கமுத்தை கொண்டு வந்தார்கள், அவர் எம்ஜிஆராக ஆக முடியாது.
அதை போன்று திரு சிவாஜி கணேசன் வந்தார், அவரும் எம்ஜிஆராக ஆக முடியவில்லை. செல்வி ஜெயலலிதா வரும்போது வெண்ணிறை ஆடை நிர்மலா வந்தார்கள், அவரும் ஆக முடியவில்லை. இப்படி எல்லாரும் ஆக முடியாது. சரத்குமார் வந்து நானும் வந்து கட்சியை தொடங்குகிறேன் என்றார். விஜய் வந்து ஆகினார். விஜய் ஆக மாட்டேன் என்று நினைத்தார் தான், அவரே நான் ஒரு முதலமைச்சராக வருவேன் என்று நினைக்கவில்லை. அப்படி சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் சிலருக்கு இயற்கையை அமைத்து கொடுக்குமே தவிர, எனக்கு பேச்சாற்றல் இருக்குது, எனக்கு எழுத்தாற்றல் இருக்குது, எனக்கு மொழியாற்றல் இருக்குது என்பதற்காக அண்ணாமலையை தூக்கி வைத்து விட போவதில்லை. இன்னொரு விஷயம் என்னால், அவருக்கு பலம் என்பது அவருடைய வயது, 41 வயது. பலவீனம் என்று சொல்வது இன்னும் அவருடைய கட்சி ஆரம்பித்த பிறகுதான் அந்த பலவீனத்தை பற்றிலாம் நாம் கொஞ்சம் தெளிவாக அதை சொல்ல முடியும். இன்றைக்கி பாரதிய ஜனதாவுடைய நயினார் நாகேந்திரன் வந்து உடனே பேட்டி கொடுத்தாரு. ஆங்கில சேனலில் அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நண்பர் நாராயணன் திருப்பதி அவர்களும் பேட்டி கொடுத்தார் ஏஎன்ஐக்கு. அவர்கள் ஒன்றும் பெரிய அளவிலே குற்றச்சாட்டை சொல்லவில்லை. நண்பர் பாண்டே அவர்களும் கூட நான் அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லிக்கொண்டு இப்போது அவரும் பேட்டி கொடுத்து கொண்டு இருந்தார். நான் அதை பார்த்தேன் உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு. எல்லோரும் அவரோடு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் போகிறார்கள். அண்ணாமலை ஒரு தெளிவான திராவிட ஃபேஸா தமிழ் தேசிய அரசியலை சீமான் சொல்வதை போன்று அவர் சொல்லுவார் என்றால், அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய முதலாவது கேள்விகள், கடும் போக்குவாதத்தை பாஜக நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் எடுப்பார். தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீயில் 2500 crores வந்து அவங்க வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்கிறது தப்பு, மும்மொழி கொள்கை தவறு, ஹிந்தி வந்து ஒரே ஒரு ஓட்டில் தான் ஜெயிச்சது, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ தமிழர்களுடைய அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம், திமுக அதை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தமிழர்களுடைய கோரிக்கைகளாக தமிழர்களுடைய இன விஷயத்திற்காக அவர் பேசுவாரா, இல்லை ஒரு சாஃப்ட் கார்னராக போச்சுன்னா அவருக்கு அதிகமான தமிழ்நாட்டில் உள்ள வந்து எடுபடாது. இன்னும் மோடியினுடைய ரசிகர் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். மோடியுடைய ரசிகர் என்றால் மோடியுடைய சித்தாந்தம் என்ன? மோடியுடைய சித்தாந்தம் ஒரு சனாதன தேசியவாதம், ஒரு இந்து தேசியவாதம். அவரே சொல்லியிருக்கிறார், ஐ மச் ப்ரைடு, நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுகிறேன், நான் ஒரு சித்தாந்தவாதி, அப்படி தான் சொல்கிறார். இன்றைக்கி கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் சற்று முன்னர் பேட்டி கொடுக்கும்போது ஐயா அவர்கள் சொன்னார், பாஜகவை யாராலும் வீழ்த்த முடியாது, அது ஒரு சித்தாந்த பார்ட்டி. அப்போ அந்த சித்தாந்தம் என்ன? அந்த சித்தாந்தம் இந்து தேசியவாதம் தான் அதனுடைய சித்தாந்தம். அப்போ இந்து தேசியவாதம் என்கின்ற அந்த விதையை தமிழ்நாட்டில் ஊன முடியவில்லை, அது ஊனினாலும் அது இருக்கவில்லை. அப்போ இவரை கொண்டு வந்து அவர்கள் ஊன்றி பார்க்கலாம் என்று பார்த்தால் அது கடைசியில் 11%, 3.34% ஆகிவிட்டது. ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்து, பாஜக நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன், அரசியல் தெளிவானவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். 11% அண்ணாமலை கொண்டு வந்ததாக இவர்கள் நம்புவதே பெரிய தவறு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கு 2024 மோடியா ராகுலா என்று எடுக்கப்பட்ட விஷயம். அது மோடிக்கு விழுந்த ஓட்டு அல்லாமல், திமுக எதிர்ப்பு ஓட்டு அல்லாமல், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு அல்லாமல், அதிமுக ஓட்டு எல்லாம் சேர்ந்துதான் அந்த 11% அன்றி. ஏன்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர்களே இல்லை, கிடையாது. அது அதிமுகவுடைய ஓட்டுகளும் விழுந்துச்சு, சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டுகளும் விழுந்துச்சு. திமுகவுக்கு ஓட்டே போடாத ஒரு குரூப் இருப்பாங்க, வாழ்க்கையிலே நான் திமுகவுக்கு போடவே மாட்டேன்னு. இந்த ஓட்டெல்லாம் சேர்ந்தால் அண்ணாமலைக்குன்னு கொஞ்சம் கரிஸ்மா இருந்துச்சு, 1% 2%. இந்த 11% அண்ணாமலைக்கு இல்லை. இப்போ அதுதான் இப்போ 3.3 டிக்ளைன் ஆகிருக்கிறத காட்டுதே தவிர 11% அண்ணாமலைக்கு மட்டும் விழுந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் உங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று நாம பெயர். நல்ல சில புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள், அவர் ஒரு தீவிர பேட்ஸ்மேனாக இருப்பாரா? யாருக்கு எதிராக? வட இந்திய அரசியலுக்கு எதிராக. அது காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக அண்ணா இவங்களாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர் ஒரு தீவிர அரசியல் தன்மை கொண்டவராக மாறுவாரா? தமிழ் தேசியத்தை இப்போ எல்லாத்தையும் பேசுகிறார், ஆனாலும் எல்லோரையும் ஆரம்பத்திலே கொஞ்சம் சாஃப்டாக போகிறார். சீமானன் இருக்கிறார், இவர் நம்ம விஜய் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார், எல்லோரும் ஒரு அரசியலை சொல்லு. காலையில் பேசும்போது ஒரு டெக்னாலஜி வைஸாக பேசினார். டெக்னோக்ரட்ஸ் நிறைய பேர் இருக்கணும், இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாஷ், எப்படிப்பட்ட மக்களை உருவாக்க வேணும், இந்தியா பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரக்சரல் சயின்டிஃபிக் அந்த மாதிரி எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும், இன்டர்நேஷ்னல் லெவலில் டைப் போயிடும். கேட்பதற்கு நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் அகரத்தை போல இருந்து விடுங்கள். அகரம் என்று ஃபவுண்டேஷன் ஒன்று வைத்திருக்கிறார்கள், அது உங்கள் மண்ணில் உள்ள ஃபவுண்டேஷன் தானே. சூர்யா வைத்திருக்க, அப்படி நீங்கள் ஆரம்பித்து விடுங்கள். நீங்கள் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு அரசியல் ஆசை உண்டு, தான் தமிழ்நாட்டின் ஒரு முதல்வராக வர. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
நல்ல பேச்சாளர் அவர். நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மேடையில் பேசக்கூடிய ஆள் தான். எனக்கு தெரியும் இந்த பேச்சாளன் கருணாநிதி மாதிரி எந்த விதத்திற்கும் சிறந்த பேச்சாளனாக இருப்பார். அவர் நல்ல பேச்சாளர். அவருக்கு எதுவுமே இல்லை என்று நான் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவருடைய போக்கு தமிழ்நாட்டில் ஏதோ விஜய் வந்தவுடன் ஒரு இளைஞருக்கென்று அவரே அதை ஒத்துக்கொள்கிறார். எனக்கு ஒரு பெரிய சினிமாட்டிக்கான ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் நான் ஒரு ஆளுமை அல்ல, எனக்கு பெரிய பண முதலையும் இல்லை, நான் ஒரு பெரிய பேரழகனும் அல்ல, ஒரு சாமானிய குடும்பத்தில் இருந்து வந்தேன்னு சொல்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை ஒரு ஒப்புகை செய்து இப்போ என்ன சொல்கிறோம், விஜய்க்கு 52 வயசு, இப்போ உதயநிதிக்கு 48 வயசு, இவருக்கு 41 வயசு. ஆனால் உண்மையிலேயே இவருக்கு மற்றவங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, தாவேகா என்னென்ன தவறுகளை செய்கிறதோ அந்த தவறுகளின் அடிப்படையிலே தான் இன்னும் புதிய ஒரு கட்சி உருவாக முடியும். தற்போது வயது முதிர்ந்தவர்களை தாண்டி தமிழ்நாடு ஒரு களம், ஒரு இளைய தலைமுறைகளை நோக்கி மாறி இருக்கிறது. இந்த ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகளை நோக்கி பார்க்கிறது. அண்ணாமலையும் நினைத்து பார்க்கிறார், தனக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் என்று அவர் நினைத்து பார்க்கிறார். இப்பொழுதே 2,80,000 பேர் அந்த அந்த இதில் அவங்க பதிவாகி கொண்டு இருக்கிறது. அதை பேசும்போது நண்பர் பாண்டே கூட இப்போ கொஞ்சம் முன்னால் சொன்னார் பேச்சுகிற ஒரு இதில், அது 2 லட்சம் என்றால் 5 லட்சம் 15 லட்சம் 25 லட்சம் அப்படியெல்லாம் ஏறிவிடாது. இப்பொழுது அவருக்கான ஒரு இனக்கவர்ச்சி இருக்குது. பட் ஆனால் அதை அது அவருக்கு எப்போது உருவானது என்றால் திமுகவின் மீது ஏற்பட்ட பெரிய வெறுப்பு. அன்றைக்கு இந்த அளவுக்கு இவர் இல்லை. அவர் ஒரு 2 வருஷமாக அரசியல், 7 வருஷமாக 6 வருஷமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த கவர்ச்சியில் திமுகவுக்கு மாற்றமாக யாரும் இல்லை. பழனிசாமியை மக்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். அந்த இடத்துல அண்ணாமலை பார்த்தார். அண்ணாமலை அந்த இடத்தில் தன்னை எப்படி பார்த்தார்? சரி, அண்ணாமலைக்கான ஒரு மதிப்பீடு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு மதவாத பிளாட்ஃபார்மில் அது என்ன அவங்களே ஒத்துக்கிறாங்க, வேறு ஹிந்து என்ன சொல்கிறோம், நேஷனல் தேசியவாதி என்று சொல்லி ஒத்துக்கொள்கிறார்கள். அதை நமக்கு ஒரு இன்க்ளூசிவ்னஸ்ஸாக கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ அவர் இன்னைக்கு குறித்து தான் அவர் ஏபிஜே அப்துல் கலாம், அதே போன்று நல்லக்கண்ணையா இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் பிஜேபி நேனார் நாகேந்திரன் கட்சியை பெருசாக கொண்டு வந்துடுவார் என்று நான் நம்பவில்லை. பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கும் என்றும் நான் நம்பவில்லை. அப்படி ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. இவர் ஒரு 6 மாதம் கழிக்கும், இவருக்கும் ஒரு பெரிய அளவிலே வாக்கு சதவீதம். பெரிய மூத்த நண்பர்கள் என்கிட்ட பேசும்போது நேற்றுக்கு சொன்னார்கள், சொல்லும்போது இதை தான் சொன்னார், வழக்கம் போல் அமமுகவை போல இது சீமானை போன்று இவரும் ஒரு பார்ட்டியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உள்ளாட்சி ஊராட்சிகளெல்லாம் அவர் போட்டியிடுவார். அவருக்கு முக்கியமாக ஒரு கடைசி இலக்கு ஒன்று உண்டு. அந்த இலக்கு என்னென்னால் எல்லோருக்கும் ஒரு இலக்கு உண்டு. அப்படியே போய் சாதி ரீதியாக மாறிவிடுவார்கள். அவர்கள் மாற வேண்டும் என்று நினைப்பதில்லை. தங்களுக்கு எங்கே வலுவாக இருக்கிறதோ அந்த பகுதியில் இருப்பார்கள். இவர் கொங்கு அடையாளமாக பின்னால் மாறிவிடலாம். எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் எங்களோடு சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் வந்துவிடலாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.